MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadial. 60+ advanced treatments இருக்க India's #1 reputed clinic னா அது VK Hair Skin Clinic தான். அவங்களுக்கு நாங்க உண்மையான தொண்டர்களா நம்ம ரொம்ப சிரமத்தை கொடுக்க கூடாது. ஆல்ரெடி எதிர்கட்சியே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு இத்தனை டைம் தான் இந்த இடம் தான் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்திருக்காங்க. எந்த தலைவருமே வராதீங்கன்னு இது வரைக்கும் சொன்ன வரலாறே கிடையாது. எந்த கட்சியிலயுமே எங்க கட்சி தலைவர் தான் கர்ப்பிணிங்க, வயசானவங்க, குழந்தைங்க யாரும் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் நீ இந்தியாவிலே பாத்திருக்கலாம், யாருக்குமே இப்படி ஒரு இது வந்ததே இல்ல, இனி வரப்போறது இல்ல. நிச்சயம் அவரு முதலமைச்சர் ஆவாரு, நல்ல கல்வி தருவாரு, நல்ல மருத்துவம் தருவாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு. அவர் அத்தனையும் சொல்லுவார். நாங்கள் செஞ்சிட்டு தான் அரசியலுக்கு வர்றோம். நல்லது. நாங்க எல்லாருமே விஜயோட ஃபேன்ஸையும் தாண்டி விஜயோட லவர்ஸ். உங்க குழந்தைங்களுக்குலாம் நான் தாய் மாமே அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மையை நாங்க நம்புறோம். ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா மகளிர் அவ்வளவு எஃபர்ட்டா வராங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிங்கறத நாங்க முழுசா எங்க தளபதி எங்களுக்கு கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில தான் நாங்க வந்திருக்கோம். பேச்சு தேவையில்லை, செயல் முக்கியம். அதான் எங்க தலைவர் பண்ணிருக்காங்க. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். திருச்சியில அவர் தன்னுடைய அந்த முதல் முறையை நிகழ்த்தி இருந்தார். அதன் பிறகாக இங்க அரியலூருக்கு அவர் வந்துகிட்டு இருக்காரு அப்படின்றதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த அரியலூரினுடைய இந்த பழைய பேருந்து நிலையத்துல இந்த அருகில் இருக்கக்கூடிய இந்த திடல்ல நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் பார்த்துட்டு இருப்போம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கூட இந்த பேருந்து நிறுத்தத்தினுடைய இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் எப்படியாக மக்கள்லாம் அங்கங்க முற்றத்தில எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற காட்சிகள் எல்லாம் இங்க வழிநெடுக பாதுகாப்பாக மக்கள் நின்று பார்க்கும் விதமாக இந்த தடுப்புகள்லாம் அமைக்கப்பட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் பாக்குறோம். சோ அந்த நேரத்துல நிறைய பேர் காலையில இருந்தே காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற அந்த சூழலை எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப மக்கள் மக்கள் பாதுகாப்பாக நின்று அவருடைய வருகையை பார்க்கணும் அப்படின்றதுக்காக இங்க தடுப்புகள்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற இந்த காட்சிகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதே வேளையில விஜய் அவர்கள் திருச்சியில தன்னுடைய அந்த முதல் உரையை நிகழ்த்திட்டு அந்த எம்ஜிஆர் சிலை கிட்ட அவர் நின்று பேசியிருந்தாரு. அதன் பிறகு இங்க தொடர்ந்து அவர் வர்றார் அப்படின்ற இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பக்கம் அவர் வரக்கூடிய காட்சிகள் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல அரியலூர்ல இங்க மக்கள் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் காத்திருந்தாங்க திருச்சியில விஜய் அவர்கள் என்ன பேச போறார் அப்படின்னு. ஆரம்பத்துல எதற்காக திருச்சி அப்படின்றத அவர் தொடங்கினதுலயே ஒரு 2-3 நிமிஷத்திலேயே அவர் பேசின ஆடியோ அப்படின்றது சரியா கேட்கல, நிறைய டெக்னிக்கல் இஷ்யூ இருந்தது அப்படின்றதெல்லாம் பார்த்திருந்தாங்க. நிறைய பேருக்கு அது மிகப்பெரிய ஏமாற்றமா இருந்தது. ஏன்னா லைவ்ல நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கும் கூட விஜய் அவர்கள் என்ன விஷயங்களை எல்லாம் முன் வச்சார் அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியலையே, கேட்க முடியலையே அப்படின்ற ஒரு பெரிய ஏமாற்றம் இருந்தது. ஏன்னா திருச்சியில அவர் என்ன மாதிரியான கருத்துக்களை முன்வைக்க போறார், மக்களை சந்திக்கும் போது அவர் இன்னும் ஆழமான அரசியல் எல்லாம் பேசுவாங்கன்னு சொல்லி இந்த நேரத்துல அது கேட்க முடியலையே அப்படின்ற வேதனையோட நாங்க நிறைய பேர் இருக்கோம் அப்படின்றதெல்லாம் பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனாலும் நான் சொன்னது போல காலையில திருச்சிக்கு அவர் வர்றதுக்கு முன்பு இருந்தே அரியலூர் அடுத்த நிகழ்வாக இருந்தது. திருச்சி அடுத்து அரியலூருக்கு வருவார் அப்படின்னு அரியலூர்ல காலையிலிருந்து காத்து கிடக்கக்கூடிய அந்த மக்கள் கூட்டத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல இருந்துதான் விஜய் அவர்கள் அவருக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த பிரத்யேக வாகனத்துல இருந்து பேசுறதா இருக்கார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நேரடியாக இந்த இடத்துக்கு அவர் தன்னுடைய அந்த உரையை தொடங்குவார். இரண்டாவதான பாயிண்டாக இது இருக்கு. இதற்கு கடந்தும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு இன்னைக்கு அப்படின்றது பாக்குறோம். அவர் எங்க நின்று பேசக்கூடிய சூழ்நிலை இருக்கு அப்படின்னு. ஆனா காலையில 10:30 மணிக்கு ஆரம்பிச்சு 11 மணிக்கு தன்னுடைய உரையை அவர் நிறைவு செய்ய வேண்டும் அப்படின்றதுதான் அந்த நிகழ்ச்சி நிரல்ல அந்த திட்ட அட்டவணையில இருந்த ஒரு டைமிங்கா இருந்தது. ஆனாலுமே கூட அவர் அங்க கடந்து வர முடியல. கிட்டத்தட்ட அந்த விமான நிலையத்திலிருந்து டிவிஎஸ் டோல்கேட்டை கடந்து அந்த திடலுக்கு, அதாவது எம்ஜிஆர் சிலை கிட்ட அவர் சேருவதற்கே கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆயிருந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம பாக்குறோம். இப்போ அங்க கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் பேசி முடித்த பிறகாக இங்க அரியலூர் நோக்கி வந்துகிட்டு இருக்காரு. அங்கிருந்தும் நிறைய பேர் இந்த இடத்துக்கு நகர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் இங்க என்ன பேசுறாரு அப்படின்றத கேட்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய தயாரிப்போடு விஜய் அவர்கள் இந்த களத்துல இருந்து இறங்கி இருக்கார், மக்களை சந்திக்கிறார் அப்படின்றத தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இங்க இருக்கக்கூடிய சூழல், இங்க இருக்கக்கூடிய மக்கள் என்னவெல்லாம் பேசுறாங்க அப்படின்றதையும் விஜய் அவர்களுடைய வருகை எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் பார்க்கணும். எல்லாருமே பொதுவா ஆரம்பிக்கிற இடத்துக்கு போய் பார்க்கணும்னு நினைப்பாங்க இல்லையா? நீங்க அரியலூர்ல
காத்திருக்கீங்க? இல்ல சார், அங்க கூட்டம் அதிகமா இருக்கும்னு தெரியும். எல்லா இடத்துலயுமே கூட்டம் அதிகமா தான் இருக்கும். சரி, கடைசியா ஒரு இடத்துல நம்ம பார்க்கலாம், பக்கத்துலயாவது கொஞ்சம் பார்க்கலாம் அப்படிங்கிற, எங்களுக்கு இது பார்க்கலாம் அப்படிங்கறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். அவங்களுக்கு சிரமத்தை கொடுத்து தளபதி ஆல்ரெடி இப்போ இன்ச் பை இன்ச்சா வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நாங்க உண்மையான தொண்டர்களா நம்ம ரொம்ப சிரமத்தை கொடுக்க கூடாது. ஆல்ரெடி எதிர்கட்சியே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு இத்தனை டைம் தான், இந்த இடம் தான்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் அவருக்கு நம்மளும் போய் அங்கே ரொம்ப இதை கொடுக்க வேண்டாம். இங்கேயும் நம்ம தளபதி வர்றாருல, இங்கே வரலாம், பக்கமாக இருக்குது அப்படின்ட்டு வந்திருக்கோம். இப்போ எல்லாருமே எல்லா இடத்துலையுமே நாங்கள் தொண்டர்கள் இருக்காங்க. எல்லாரும் எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி எல்லாம் அந்தந்த ஊரில் இருக்கவங்க அந்த டிவியில் எல்லாம் பார்த்துக்கங்க. கர்ப்பிணிகள் எந்த தலைவருமே வராதிங்கன்னு இது வரைக்கும் சொன்ன வரலாறே கிடையாது எந்த கட்சியிலையுமே. எங்கள் கட்சி தலைவர் தான் கர்ப்பிணிங்க, வயசானவங்க, குழந்தைங்க யாரும் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படியே நாங்கள்லாம் அதனால தான் எந்த இடத்துக்கு அவங்களுக்கு ஃபுல்லாக சிரமம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இது எங்களுக்கு 2வது பக்கம். தஞ்சாவூர்லேருந்து எங்களுக்கு பக்கங்கிறதுனால நாங்கள் இங்கே வந்தோம். பெண்கள் வர்றதுக்கு தயாரா இருந்ததுன்னா நாங்க ஒரு 10 பேர் தான் இப்போ வந்திருக்கோம். நிறைய பேர் பரவாயில்ல, அடுத்தடுத்த இதுக்கெல்லாம் வரலாம் அப்படின்ற இதுல இல்ல. இந்த இதுல சொல்றேன், 1000 பேர்னா ஒரு 150-200 பேர் அளவுக்கு தான் வர்றோம். அடுத்தடுத்த இதுக்கு ஏன்னா ரொம்ப கூட்டங்களை கொடுத்து ரொம்ப சிரமம் ப்ராப்ளம்ஸ் பண்ணிட வேண்டான்றது. இன்று தளபதியின் சுற்றுப்பயணம் முதல் நாள் திருச்சியில தொடங்கி அரியலூர், பெரம்பலூர் 3 டிஸ்ட்ரிக்ட் பிரச்சாரம் பண்றாங்க. திருச்சியில தலைவர் என்ன பேசவே முடியல. அந்த அளவு மக்கள் கூட்டமும் தளபதி ரசிகர்களும் அவரை சூழ்ந்து இருக்கிறது. எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் நீ இந்தியாவிலே பார்த்திருக்கலாம், யாருக்குமே இப்படி ஒரு இது வந்ததே இல்லை, இனி வரப்போறது இல்லை. அதனால மக்கள் இவ்வளவு ஆர்வமா இருக்காங்கன்னா ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க. அந்த மாற்றத்தை தலைவர் தளபதி கொடுப்பாரு. ஒரு நல்ல ஆட்சியா இருக்கும். மக்கள் விரும்பும் முதல்வரா தளபதி இருப்பாரு. அதற்காக சபதம் எடுத்து நாங்கள் 24 மணி நேரம் தளபதிக்காக உழைத்து கொண்டிருக்கிறோம். நிச்சயம் அவரு முதலமைச்சர் ஆவாரு. நல்ல கல்வி தருவாரு, நல்ல மருத்துவம் தருவாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு. அவர் அத்தனையும் சொல்லுவார். நாங்கள் செஞ்சிட்டு தான் அரசியலுக்கு வர்றோம். நல்லது, வேற கட்சிக்காரங்களாம் அது செய்வாங்க இது செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நாங்க நல்ல நலத்திட்டங்கள் செய்து மக்களுக்கு பாதுகாப்ப அன்றன்று குரல் கொடுக்கும் ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான். அதை பெருமையுடன் சொல்லுகிறோம். 2026 உறுதி, தளபதி தான் முதலமைச்சர். நாங்க அரியலூர்ல இருந்தா வரோம். நாங்க எல்லாருமே விஜயோட ஃபேன்ஸையும் தாண்டி விஜயோட லவர்ஸ். எங்க ஃபேமிலி, எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்னைக்கு இங்க வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் சான்ஸ் பாத்துடலாம்னு வந்திருக்கோம். 7:30 விஜய் பாட்டு போட்டுட்டாங்க. அப்பவே எங்களுக்கே ஒரு புத்துணர்ச்சி வந்த மாதிரி இருக்கு. அந்த அவர் மேல உள்ள அந்த லவ்னாலதான் இங்க வந்திருக்கோம். அதுவும் இல்லாம இப்பவே இவ்வளவு பேரையும் ஜெயிச்சுட்டாரு. இப்பவே இந்த நிலைமையில இப்ப பார்க்கும் போதே அவர் தான் முதல்வர் மாதிரி தெரியுது. அதனால எங்க முதல்வரை பாக்குறதுக்காக நாங்க வந்திருக்கோம். கண்டிப்பா வருவாரு, நிப்பாரு, மக்களுக்கு நல்லது செய்வாருன்னு எதிர்பார்க்கிறோம். அதையும் தாண்டி அவர் முதல்வரா வரணுங்க அப்படிங்கிற எல்லாம் இல்ல, எங்களுக்கு பிடிக்கும். நாங்க எல்லாம் அவரோட தீவிர ரசிகை, ஒரு ஃபேமிலியா வந்திருக்கோம். ரசிகைங்கிற லவர்ஸா வந்திருக்கோம் பாக்குறதுக்கு. பாப்போம், அவர் நல்லது பண்ணுவாருன்னு நினைக்கிறோம். அவர் தான் வருங்கால முதல்வர். We love விஜய் ஆல்வேஸ். மக்களை சந்திக்கவே இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அவர் மக்களை பார்த்தாரா, பேசுவாரா, இல்லை வருவாரா அப்படின்ற கேள்விகள்லாம் இருந்தது. அண்ட் இன்னைக்கு திருச்சியில் அவர் அந்த பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காரு. குறிப்பாக திருச்சியில் தொடங்கி இப்போ அரியலூர், பெரம்பலூர் அப்படின்ற இன்றைய திட்டம் அப்படின்றது அது எப்படி பார்க்குறீங்க? முதல் துவக்கமாக இதெல்லாம் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா சார், எல்லாம் வெளியவே வர மாட்டேங்கிறாரு, பேசவே மாட்டேங்கிறாருன்னு சொன்னாங்க. ஷூட்டிங் முடிந்து வருவாருன்னு தான் நாங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரியே அடுத்தடுத்த களம் பார்த்தீங்கன்னா போராட்டமாக இருக்கும். சென்னையில் நடந்த போராட்டமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நடந்த மாநாடாக இருக்கட்டும், இப்போ அடுத்தடுத்து என்னென்ன போட்டுட்டாங்க, அடுத்தடுத்து எந்தெந்த ஊருக்கு வர போகிறோம், பிரச்சாரம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது அவர் கேட்ட எல்லாருக்கும் ஒரு நல்ல பதிலடியாக இருக்கும். அவர் பேசவே மாட்டேங்கிறாருங்கிறாங்க. அவர் ஒரு 15 நிமிஷம் பேசினாலே அதை ஒரு 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு விடாம இப்ப வரைக்கும் பேசிட்டு தான் இருக்காங்க. விமர்சனங்கள் எழுந்துகிட்டு தான் இருக்கு. மக்களை சந்திக்கலைங்கிறது அது உண்மை கிடையாது. அவங்களோட பிரதிநிதியா நாங்க ஒரு நாளும் எங்க ஏரியா சுத்தி என்ன நடக்குது, மக்களுக்கு என்ன தேவை, அதெல்லாம் நாங்க நோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கான களம் வரப்ப கண்டிப்பா அதை நிறைவேற்றி தரணும் அப்படின்றதுதான் எங்களோட நோக்கம். இன்னொரு விஷயம், தளபதி இப்பதான் முதல் முறையா வெளியே வர்றாருன்றது கிடையாது. அவர் எப்ப விக்கிரவாண்டியில கட்சியை தொடங்கினாரோ அன்னையில இருந்து அவரோட தொண்டர்களுக்கு எங்களுக்கு எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன், நாங்க அவங்கள
போய் மீட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். என்னென்ன நடத்தணும், யார் யாருக்கு எந்தெந்த மக்கள்கிட்ட எப்படி மக்களுக்கு என்னென்ன தேவைகள், அதுக்கு முன்னாடி இருந்து அவர் சினிமா காலத்துல இருக்கிறப்ப இருந்தே அவரு இந்த கட்சிக்கு வந்த பிறகுதான் மக்களுக்கு தொண்டு செய்யணும்ன்றது கிடையாது. முதல்ல இருந்தே எல்லா உதவிகளும் அந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் பார்த்துட்டு தான் இருந்திருக்காரு. எல்லா தேவைகளுக்கும் அந்த வெள்ளம் வந்தப்போ, சுனாமி வந்தப்போ, அந்த மீனவ மக்களுக்காக எல்லாத்துக்கும் அவர் கட்சிக்கு வந்த அப்புறம்னு கிடையாது. அவர் 30-20 வருஷ காலங்களாவே சினிமா தெரியாம வெளியே தெரியாம மக்களுக்கு செஞ்சுக்கிட்டே தான் இருக்காரு. இப்ப ரொம்ப மோசமா இருக்கு சூழ்நிலைகள், நம்மளை ஏமாத்துறாங்க, ரொம்ப ஏமாத்துறாங்கன்ட்டு ஒரு அவதரிக்கணும், நம்ம முன் வரணும்னு நான் வரேன் அப்படின்னு அவர் வந்திருக்காரு. ஏன்னா ஆப்போசிட்ல ரொம்ப எல்லா விதத்திலையும் நம்மளை ஒடுக்கிடுறாங்க, மிரட்டுறாங்க. எல்லாம் அவங்களுக்கு ஈக்குவலா பெரிய அந்த செகண்ட் இந்த மதுரை மாநாட்டிலேயே சொல்லியிருப்பாரு, சாதாரண புலியோ பூச்சியோ அந்த மாதிரி இதை அடக்காது, தன்னை மீறி அதிகமான சக்தி உள்ள இதை தான் அடக்கும் சிங்கம்னு சொல்லியிருக்காருல. அதனால நம்ம தான் போகணும். இந்த மக்கள் எல்லாம் நம்மளை நம்பி இருக்காங்க, தமிழக மக்கள். அவரை எவ்வளவோ விமர்சிச்சாங்க, இது பண்ணி அவரும் சும்மா வரல, கூத்தாடின்னு ஃபர்ஸ்ட் மாநாட்டில் சொன்னாரே, பிறண்டு திரும்பி கஷ்டப்பட்டு பட்டு வந்த வேண்டதுனால இந்த சராசரி எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கணும், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் சிறப்பன யான் அப்படின்றது, எல்லா மக்களும் சமமே அப்படின்ற அந்த கொள்கையோட அதுக்கு தான் அந்த கொள்கையையே சொல்றாரு. அதையே செயல்படுத்தணுன்றது தான் நம்ம தளபதியோட எண்ணம். அவர் எண்ணத்துக்கு மக்கள் எல்லாம் ரொம்ப உண்மையா இருக்காங்க. அவரு தான் உண்மையான தலைவன். கடவுளுக்கும் தெரியும், கடவுள் ரொம்ப ஆசீர்வதிப்பாரு. நம்மளுக்கு எல்லாம் 2026ல எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். தளபதி சிஎம் ஆவாரு. எவ்வளோ வேட்டி எடுத்திருக்கீங்க, எவ்வளோ கட்சிகள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு மகளிர் ஒரு கட்சி கூட்டத்துக்கு நீங்க பார்த்துருக்கீங்களா சார்? ஆரவாரமா தான் இருக்கு நீங்க இருக்கிறது அப்படின்றது. பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் இல்லை. இதுமாதிரி கட்சி ஆரம்பிச்சு கட்சினாலே எல்லாம் ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் அவ்வளோ பேர் வராம, ஏன் நானே இன்க்ளூட் என்னையே நான் சேர்த்து தான் சொல்றேன், கட்சினாலே ஒரு இதுதான் சொல்லிட்டு இருந்தேன். நானே இப்போ அதில் இருக்கேங்கிறப்ப எங்களோட பாதுகாப்பை அவர் உறுதி செஞ்சிருக்காரு. அது ஒரே காரணம் தான். மக்கள் எல்லாம் மகளிர் அதிகமா இருக்க ஒரே கட்சி எங்க கட்சி நாங்க தாராளமா சொல்லுவோம். அந்த மாதிரிதான் இருந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா மகளிர் அவ்வளவு எஃபர்ட்டா வராங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிங்கறத நாங்க முழுசா எங்க தளபதி எங்களுக்கு கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில தான் நாங்க வந்திருக்கோம். ஏன்னா அடுத்தடுத்து நீங்களே பார்த்துக்கிட்டு வரலாம், எவ்வளவோ நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சின்ன பிள்ளைங்க கூட அவ்வளோ கஷ்டமா இருக்கு. வெளியில ஸ்கூல்ல பிரச்சனை நடக்குது சார், அந்த ஸ்கூல்ல நடக்குது, அதுல போய் கேட்கறதுக்கு இன்னொரு இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அவங்க வேலையை விட்டு தூக்குனாதான் அவருக்கான பயம் வரும் அந்த இடத்துல. அப்படிங்கிற பட்சத்துல தவறுகள் நடந்துகிட்டு இருக்கு, தண்டனைகள் கடுமையாகணும் அப்படிங்கறத எங்களோட நோக்கம். அதுக்கு சப்போர்ட்டா நான் வரேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னாரு பாத்தீங்களா, அந்த ஒரு வார்த்தையே கேளு. அந்த பாட்டை கேட்கிறப்ப, அவர் பாடுறப்ப, அதெல்லாம் கேட்கிறப்ப எங்களுக்கே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இன்னும் அதிகமாயிடுச்சு சார். இப்ப மாநாட்டுல பேசினாரு பாத்தீங்களா, உங்க குழந்தைகளுக்குலாம் நான் தாய் மாமன் அப்படின்னு சொல்லிட்டு, அது உண்மையா நாங்க நம்புறோம். எங்களுக்கு ஒரு அண்ணனா, ஒரு கூட பிறந்த அண்ணன் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ, என்னெல்லாம் சொல்லுவாங்களோ இந்த காலத்துல செய்யறாங்க. அது ரெண்டாவது விஷயம் சார். ஃபர்ஸ்ட் சொல்லணும், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதே ஒரு மன தைரியம் கொடுக்கும் நம்ம சாதாரண ஒரு மக்களுக்கே. அப்படிங்கிற பட்சத்துல ஒரு தலைவனா அவ்வளோ பெரிய இதுல இருந்தவர், உச்ச நச்ச கட்சி இதுல இருந்தவர், நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு மக்களுக்காக நான் வரேன் அப்படிங்கிறப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, ஒரு வாய்ப்பு கொடுங்க. இப்போ 10 பேர்ல ஒருத்தர், 4 பேர்ல ஒருத்தருக்கு நீங்க சொல்றீங்க, ஒருத்தர் இல்லாட்டி ஒருத்தர் சொல்றீங்க, யாரோ ஒருத்தர் வர போறாங்க, இவருக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. கண்டிப்பா மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, அவன் மக்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. கட்டுப்பாடுகள் அப்படின்றதால எப்படி பாக்குறீங்க? கட்டுப்பாடுகள் எங்க கட்சிக்கு புதுசு இல்ல. தடைகள்ங்கிறது எங்க கட்சிக்கு நாங்க ஹேண்டில் பண்ணி வந்துட்டே தான் இருக்கோம். எங்களுக்கு அது புதுசு இல்லை. நாங்க எல்லாத்தையும் மீறி 2026ல ஒரு புது களத்தை நாங்க கையகப்படுத்துவோங்கிறத உறுதியா சொல்லிக்கிறோம். எல்லாத்தையும் தாண்டி நாங்க வருவோம். அண்ணன் கூட நாங்க இருக்கோம்.
விஜய் அவர்கள் வந்து எப்பவுமே மேம்போக்கான ஒரு அரசியல் தான் பேசுறாரு, அது தாண்டி ஒரு ஆழமான அரசியல் இன்னும் அவர் பேச ஆரம்பிக்கல அப்படின்லாம் சொன்னாங்க. ஆமாங்க சார். இல்லை சார், இப்போ தான் சார் வந்துட்டு இருக்காங்க. அவர் செயல் தான் பண்ணுறாரு, செயல்படுத்திட்டு இருக்காரு. எல்லாமே மக்களுக்கு நல்லது தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேச்சு தேவையில்லை, செயல் முக்கியம் இல்லை. அதான் எங்கள் தலைவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆழமான அரசியல்னா தூய்மை பணியாளர்களுக்காக குரல் கொடுக்குறாங்க, லாக்அப் டெத்துக்கு குரல் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஆழமான அரசியல் பேசுறவங்கள பேசலன்னு சொல்றவங்க வந்து எந்த விதத்துல கன்சிடர் பண்றதுன்னு தெரியல. எல்லாத்துக்கும் குரல் கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் தமிழக வெற்றி கழகம் தமிழக மக்களுக்காக உறுதுணையா நின்றுக்கிட்டே தான் இருக்கோம் களத்துல. அண்ணன் கூட மகளிர்கள் வந்து பெரும் அளவுல திரண்டு நிக்கிறோம். நாங்க எல்லாரும் செஞ்சுட்டே தான் இருக்கோம். செய்யலன்னு சொல்லிட்டே இருப்பாங்க அவங்க, நாங்க செய்யறத செஞ்சுட்டே தான் இருப்போம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. 60+ advanced treatments இருக்க India's #1 reputed clinic na அது VK Harris Skin Clinic தான்.